9th CBSE Maths New Syllabus 2026-27 அதில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறோம். இதில் இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ், இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டு, எக்ஸ் கோஆர்டினேட்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் கோஆர்டினேட்னா என்ன? ஒய் ஆக்சிஸ். இதோட இன்டர்செக்டிங் பாயிண்ட்ன்றது இதுதான். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0,0. இந்த பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூவும் 0 தான், ஒய் ஆக்சிஸோட வேல்யூவும் 0 தான். நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஆர்ஜின் 0,0. இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து 0,0. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. செகண்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டபிள்யூன்னு ஒரு எக்ஸ் கோஆர்டினேட்டோட பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டபிள்யூங்கிற பாயிண்ட் வந்து ஈக்குவல் டு -5. ஸோ இந்த பாயிண்ட் தான். ஓகே, -5 இதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெச்ன்னு ஒரு கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ்னால் என்ன? இப்போ ஹெச்ங்கிற கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -5ன்றது ஃபிக்ஸடு. ஒய் வந்து கொடுக்கல, நம்மளாக தான் அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒய் வந்து ஒருவேளை பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் அதோடது எங்கே வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா -5,5ன்னு வச்சுக்கலாம். இப்போ 5ங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இதுதான். ஓகே, இன்னொரு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம். ஹெச்ங்கிறது சப்போஸ் -5,3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்கே வரும் இந்த வேல்யூ? இங்கே வரும். ஓகே, இப்போது நம்ம ஒய்க்கு வந்து ஒரு மைனஸ் வேல்யூ கொடுப்போம். அப்போது -5ன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ எங்கே வரும்? இங்கே வரும் இந்த பாயிண்ட்டு. ஓகே, எக்ஸுக்கு இன்னொரு பாயிண்ட் மைனஸில் கொடுத்தோன்னா -3 கொடுத்து பார்க்கலாம். ஸோ எங்கே வரும்? இங்கே வரும். சரி, எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து ஒய்க்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 0ன்னு கொடுக்க போகிறோம். அப்போது அதோட பாயிண்ட் எங்கே வரும்னா இங்கே வரும். ஓகே, சரி. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எந்த குவாட்ரண்ட்ஸில் ஹெச் வந்து லை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எந்த குவாட்ரண்ட் கேட்டால் ஒய்யோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும் ஹெச்சோட வேல்யூஸ். ஓகே, இது ஒய்யோட வேல்யூஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஒய்யோட வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஹெச்சுங்க கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சில் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் செகண்ட் குவாட்ரண்ட்டு. -5,5 -5,3. இப்போ இது எல்லாமே ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள் 0வை விட பெருசாக இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் -5,-3 -5,-5. இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 0வை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்ஸில் இருக்கும். ஒய்யோட வேல்யூ 0வாகவே இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நம்ம அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -5, எக்ஸ் கோஆர்டினேட்ஸோட வேல்யூ வந்து -5,5ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த -5 வெளியே ஒரு லைன் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணோம்னா அந்த லைன் வந்து எந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஓகே, நம்ம ட்ரா பண்ணக்கூடிய அந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ அவங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.